பங்குனி உத்திரம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரம். ஓகேங்களா? தமிழ் மாதத்தில் 12வது மாதமாகிய பங்குனி மாதமும் 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக வரும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளைத்தான் பங்குனி உத்திர திருநாள் என்று சொல்கிறாங்க. அந்த திருநாள் முருகப்பெருமானுக்கு முக்கிய வழிபாடாக இருக்கின்றது. முருகப்பெருமானுக்கு விரத முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திர நாளன்று அதிகாலையில் எழுந்து குளிச்சிட்டு முருகன் படம் அல்லது சிலை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். முருகனுக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்யலாம், இல்லைன்னா வாசனை மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யலாம். எளிமையாக பார்த்தீங்கன்னா, வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் வச்சு நெய்வேத்தியம் வைத்து வழிபட்டால் சிறப்பாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும் பக்தர்கள் முருகா நீயே துணை என்று நினைத்து முழுவதுமாக முருகனை சரணடைந்து விட வேண்டும். விரதத்தை நிறைவு செய்யும் போது மட்டும்தான் நம்முடைய வேண்டுதலை முருகனிடம் வைக்க வேண்டும். பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு உண்டு. இந்த நாளில் பக்தர்கள் முருகனுக்கு தேர் இழுத்தும் அபிஷேகம் செய்தும் அவருடைய வேண்டுதலை நேர்த்தி கடனை நிறைவேற்றி கொள்ளலாம். பங்குனி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரம் இணைந்து வருவது சிறப்பு. இந்த நன்னாளில் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலும் சிவபெருமானுடைய ஆலயங்களிலும் திருக்கல்யாண விழா களைகட்டும். பங்குனி உச்சிர நாளில் பார்த்தீங்கன்னா, விரதம் இருந்து முருகப்பெருமானையும் சிவபெருமான் வழிபட்ட கல்யாண மரம் கைகூடி வரும். விழாவின் முக்கிய நிகழ்வாக பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரத்தன்று தேரோட்டம் நடைபெறும். மாலை 4:30 மணிக்கு தேர் பக்தரால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு கிரிவல வீதிகளில் வலம் வரும். விழாவின் நிறைவாக ஏப்ரல் 11ஆம் தேதி இரவு தங்க குதிரை வாகனத்தில் சுவாமி உலா வரும் நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து கொடி இறக்கமும் நடைபெற்று விழா சிறப்பாக நடந்து முடியும்.